ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோங்க. அது வெரைட்டி ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்யறதுக்குங்க 5 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கிரேவி செய்யறதுக்கு அடுப்பு வந்து உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அதில் வந்து ஒரு பட்டைங்க, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகங்க இது போட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சு விட்டுங்க. பட்டை கிராம்பெலாம் பொரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரட்டு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கு இடையில் வந்து ஒரு தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாங்க இந்த கிரேவிக்கு. அது மிக்ஸி ஜார் எடுத்து நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அது கூட வந்துங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து மசாலா போட்டுடலாங்க. அடுத்தது வந்துங்க மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இந்த மசாலா வந்துங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுலேயே வந்துங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடலாங்க. மசாலெலாம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஊற்றிடலாங்க. இந்த மசாலா வந்துங்க ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டுங்க. அப்போ பச்சை வாசம் போகும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கிட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வந்து பச்சை வாசம் போயிங்க. கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவி அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த கிரேவி வந்து கொதி வரட்டுங்க. அதுக்கு இடையில் வந்து முட்டையை வந்துங்க இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த கிரேவிலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி கட் பண்ணிக்கங்க. இப்படி ஒவ்வொரு முட்டையை கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதுலேயே வந்து முட்டையை போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இனி வந்து தட்டு போட்டு மூடிடலாங்க. இந்த கிரேவியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். பாருங்கள், கிரேவிலெலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பக்குவத்துக்கு வந்துச்சுங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவிங்க சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேங்க.